ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் 2 கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகம் முழுவதுமே எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லிட்டு திட்டத்தை செயல்படுத்த போகிறாங்க. அதாவது எஸ்ஐஆர் அப்படிங்கிறது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறது. அதாவது வாக்காளர் பட்டியலில் உள்ளவங்க ஒரிஜினலானவங்களா, ஸோ அவங்க போலியாக இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதில் கண்டறிஞ்சு எஸ்ஐஆர் மூலமாக கொண்டு வந்து அதை நீக்கம் செய்வாங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா என்னென்ன அடிப்படையில் கேன்சல் பண்ணுவாங்கன்னா, அவங்க அந்தந்த தொகுதிகளில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதே மாதிரி அவங்க இந்தியராக இருக்க வேணும் அப்படிங்கிறாங்க. ஒருவேளை வெளிநாட்டிலிருந்து வந்து ஒரு 4-5 மாதத்துக்குள்ளே அவங்க ஏதாவது ப்ரூஃப் வச்சுட்டு ஓட்டர் ஐடி எடுத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அந்த ஓட்டையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களெல்லாம் வந்து கேன்சல் பண்ணுறாங்க. ஸோ இறந்தவர்கள் பெயர் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து நீக்கம் செய்ய போகிறாங்க. அதுபோக ஒரு வாக்காளர் ஒரு தொகுதியிலிருந்து அது ஒரு இடமோ மற்றொரு தொகுதிக்கோ வந்து அவங்க போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே ஒரு அட்ரஸ் அங்கே ஒரு அட்ரஸில் 2 ஓட்டர் ஐடி வாங்கிட்டு ஸோ அது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை அவங்களையும் வந்து கேன்சல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. போலியான வாக்காளர்கள் நீக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தின் முழுவதுமே இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கடந்த 4ஆம் தேதி முதல் வரக்கூடிய டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் இது தமிழகத்தில் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்க. அதாவது உங்களுக்கு எனுமரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வருவாங்க வீட்டுக்கு. அது பிஎல்ஓ மூலமாக எனுமரேஷன் ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க. ஸோ வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3 டைம் வந்து அந்த எனுமரேஷன் ஃபார்ம் கொண்டு பிஎல்ஓ வருவாங்க, பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ். ஸோ அவங்க கொண்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதே மாதிரி புதுசாக உங்களோட ஃபோட்டோ காப்பி கொடுக்கணும், உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொடுக்கணும். அதெல்லாம் கொடுத்துட்டு ஸோ அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும், அல்லது பிஎல்ஓவே ஃபில் பண்ணி வாங்கிக்குவாங்க. ஓகேங்களா? அதை கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் 2026 உங்களால் ஓட்டு போட முடியும். புது ஓட்டர் ஐடி உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? ஸோ அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அந்த பிஎல்ஓவோட நம்பர் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். அந்த பிஎல்ஓ அப்படிங்கிறவங்க யார், ஸோ அந்த பிஎல்ஓவோட மொபைல் நம்பர் என்ன, அவங்களோட அட்ரஸ் என்ன அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். உங்களோட மொபைல் அல்லது பிசி லேப்டாப்பில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் போயிருங்க, அதில் நீங்கள் erolls.tn.gov.in/BLO அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ அதோட லிங்க்கை இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கொடுத்துமே இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஒன்று ஷோ ஆகும். பிஎல்ஓ கான்டாக்ட் டீட்டெயில்ஸு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அசம்பிளி நேம், ஸோ எந்த அசம்பிளியோ அந்த அசம்பிளி, அதாவது டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்து அசம்பிளி நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கும் கீழே பார்ட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக ஓட்டு போட்டிங்களோ அந்த கட்டிடம், அதாவது மேற்கு பார்த்த கட்டடமா வடக்கு பார்த்த கட்டடமானு இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் பார்க்கணும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் வந்து அந்த பாகத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கீழே பாருங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேமு, அதை அசம்பிளி நேமு, அதுக்கப்புறம் பார்ட் நேம் இருக்கும். பக்கத்துலேயே பிஎல்ஓ நேம், பிஎல்ஓ உங்களுக்கு யார் பிஎல்ஓவோ அந்த பிஎல்ஓ நேம் இருக்கும். பக்கத்தில் அவங்களோட மொபைல் நம்பர் இருக்கும், அவங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் இருக்கும். இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா பிஎல்ஓ நாங்கள் எந்த டேட் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிடுவாங்க. உங்கள் எந்த தெருவோ அந்த தெருவு சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த டேட்டில் நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுக்கான முழு வீடியோ வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் மேலே கார்ட்ஸில் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதுக்கான முழு வீடியோ இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.